வணக்க நேயர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பழமொழி. இந்த பழமொழி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்த ஒரு பழமொழி. சிவ பூஜையில் கரடி பூந்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க, சிவ பூஜையில் கரடி பூந்தாப்புல? சரிங்க, பழமொழி இது இருக்கட்டும். ஆனால் சிவ பூஜையில் கரடி பூந்தா என்ன நடக்கும்? இதுதான் இன்றைய பழமொழி. இந்த பழமொழிக்கெல்லாம் யாருக்கு விளக்கம் தெரியும் என்ன அப்படிங்கிறத பழமொழி பார்க்குறவங்க கேளுங்க, விளக்கம் கொடுங்க. நம்ம இதுக்கும் நம்ம அடுத்த பதிவில் விளக்கம் கொடுப்போம். இன்று ஒரு முக்கியமான சிவனுக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு. அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த ஆன்மீக சந்திப்பில் இந்த பழமொழியும் சேர்த்து நாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அதை நாம் கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நான் கொஞ்சம் அப்படியே காட்டுறேன் பாருங்களேன், அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. இன்று யாரெல்லாம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு போக முடியாமல் இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஒரு அபிஷேகம் ஒரு தரிசனமாகவே இருக்கும், ஈசனுடையது. இந்த பதிவுமே நேரில் நீங்கள் பார்த்ததா நினச்சி இந்த அபிஷேகத்தை மனசார பாருங்கள், பாராட்டுங்க. சிவனடியார்களும் இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் செய்யுங்க. இந்த சிவனுக்காக அங்கே இருக்கிற ஒரு பழமொழி சொல்கிறேன். இந்த பழமொழியில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குங்க. இதை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்லுவேன். திரும்ப அந்த பழமொழி சொல்கிறேன். சிவ பூஜையில் கரடி பூந்தாப்புல அப்படின்னு. வாங்க, அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு, பார்த்துட்ருக்கோம். நாம் இன்று வந்து அடுத்த பதிவில் இந்த பழமொழிக்கான ஒரு விளக்கத்தோடு நம்ம சந்திப்போம். கொஞ்சம் அப்படியே பாருங்களேன், அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நடந்துட்டு சந்தன அபிஷேகம், முன்னாடி நடந்தது பால் அபிஷேகம். இது பெருசு நீண்ட பதிவாக இருக்கிறதுனால நான் இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சி போடுறோம்.